அது உனக்கு பயமா இல்லையா? இப்ப நான் என்னம்மா பண்றது? டேய், எப்படிடா இதெல்லாம் நடக்கும்? அப்பா அவனை திருட விடாம தடுக்க பாக்குறாரு. அந்த அந்த அதிர்ச்சியில உங்களுக்கு மாரடைப்பு வந்து அதே இடத்துல செத்து போயிடுறீங்க. வரா அவன் ரோகிணி மாடியில இருந்து தள்ளி விட்டுறான். பக்கத்துல நான் தற்கொலை பண்ணி செத்துறேன். இப்படி எல்லாம் நடந்தா நீ படிச்ச முட்டாள்டா. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா? தேடி நான் போனேன். அப்பதான் தெரிஞ்சது அவன் ஒரு திருடன் அப்படின்னு. யாரோ வராங்க. அந்த பரவாயில்லையாடா? ஏதாவது அந்த கல் எடுத்து. மனோஜ், ரோகிணி தூக்கம் வரல ரோகிணி. ஏ அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் லட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. யாரும் உன்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. நான் அவனை விசாரிச்சதுல அவன் ஒரு திருடனா. அடிக்கடி ஜெயில்லையா? அப்ப இது அந்த இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்லாம வீட்டுக்கு கடைக்கெல்லாம் போலீஸ் வருவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்காது. சரி, நாளைக்கு பார்க்கலாம். இப்ப போய் தூங்கு போ. அத்தா போன் பண்ணிருக்காங்க. வா. நான் பார்க்கல. நேத்து வீட்டுக்கு வரேன்னு சொன்னா வரவே இல்ல. இல்லம்மா, நேத்து பூக்கிக்கு போயிட்டாளா? இல்ல, இங்கதான் இருக்கா. இத குடுக்குறேன். நீ கிளம்பிடுவேன். இப்ப வீட்டுக்கே நீதான் பெரிய மனுஷி ஆயிட்ட. என்னையும் வீட்டுக்காக பாருடா, அவ்வளவு வளர்ந்துட்டாங்களா? உனக்கு பாதிதான் வரும். இல்லக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்ற? உங்க வீட்டுலதான் 3 மருமக இருக்கீங்களே, வந்து தலையிட வேண்டான்னு. அக்கா, நான் உங்க 3 பேருக்கும் தான் சொல்றேன். சரி, நீ டென்ஷன் ஆகாத. சும்மாதான் கேட்டேன். அம்மா கிட்ட குடுக்குறேன். சரி. அத்தியா எங்க காலேஜ்க்கு கிளம்பிட்டானா? அவன் நேத்து சாயந்தரமே வெளியே போனா. அதான் பரீட்சை வருது, சேர்ந்து படிச்சா நல்ல மார்க் எடுக்கலான்னு சொன்ன. அது போதும், நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடும். சரிங்க. அம்மா, யாருக்கு புத்தி வந்திருக்குன்னு சொன்ன? அங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குரூப் ஸ்டடிக்கெல்லாம் போயிருக்கானா. படிக்கிறதுக்கு நோட்டு, புக்கு, பேனா இந்த மாதிரிலாம் தான் எடுத்துட்டு போவாங்க. அம்மா தாயே, நல்லா மாறட்டும், சூப்பரா மாறட்டும். சார், சார். சார், யாருக்கு வீடு பாக்குறீங்க? தோ இவளுக்கு தான் சார். உங்க ஹஸ்பண்ட் அவர் ஷோரூம்ல. அவர் இங்க இன்ஸ்பயர் ஆகும் சார். அததான் சொல்றாங்க. அம்மா பொண்ணு. ஏன் சார்? இப்படிதாம்மா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க புருஷன் ஃப்ராட போட்டு ஒரே ரகல. அப்புறம் போலீஸ் கேஸ்னு ஆயிப்போச்சு. பெரிய ஃப்ராடா இருக்காங்க. சார், அதுக்காக எல்லாருமே அப்படி இருப்பாங்களா? ஒரு தடவை வந்துட்டு போவாரு. அங்க என்ன வேலை பாக்குறாரு? அங்க ஒரு ஷோரூம்ல ஒர்க் பண்ணிட்டு ஏரியால வீடு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது சார். போய் ஏமாத்து வேலை இதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்காது. சரி, நீங்க உள்ள போய் பாருங்க. நான் இப்ப ஓகே சார். இந்த ஆளு இவ்ளோ கேள்வி கேக்குறான். அவரை நினைச்சாலும் பாவமா தாண்டி இருக்கு. வீடு கிடைக்கணும்ல. ஆனா உன் போய்க்கு ஒரு கணக்கு இல்லாம போற நோட்டு பத்தாதா? பேசாம ஒரு ஆர்டிஸ்ட் வாங்கிடலாமா? ஓனர் அதெல்லாம் நல்ல தண்ணிதாம்மா. வெயில் காலத்துல கூட பிரச்சனை இருக்காது. ரெண்ட் எவ்வளவு சார்? பக்கத்திலேயே எல்லா வசதியும் இருக்கு. கொஞ்சம் குறைக்க முடியுமா சார்? இல்லம்மா, 2 லட்சம் வாங்கணுமா? நான் 1 லட்சம் தான் வாங்குறேன். எப்ப அட்வான்ஸ் கொடுப்பீங்க? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் வந்துருவேன். இது டோக்கன் அட்வான்ஸா வச்சுக்கோங்க சார். சரிம்மா, நல்லது. அவன் கிட்ட தான் கேட்கணும். அவனே இப்ப பயந்து சுத்திக்கிட்டு இருக்கான். எது அந்த லெட்டர் விஷயம் போறான் வேற தெரியல. சரி, அம்மாவையும் பையனி எப்ப கூட இத்தனை பிரச்சனையும் தலைமையில தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? உன் இடத்துல வாமா. வாங்க. இப்பதான் வேலை வர ஆரம்பிச்சிருக்குமா. அந்த தம்பி தான் நாங்க 2 பேரும் இதே இடத்துல. வணக்கங்க. வணக்கங்க. ஆமா பாட்டி, கொஞ்சம் அப்படிதான் இருக்காங்க. அதுல கொஞ்சம் காசு வந்திருக்குமா. உங்கள மாதிரி தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேர் அதை பண்றது இல்ல. கொடுக்குறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க உங்களுக்கு சொல்றதா சரி. சாப்பாடு கொடுக்கறத விட நீ
வாஸ்தவம் தாம்மா. சரி இந்தாங்க சாப்பிடுங்க. அதுக்காக உங்க பேத்திக்கிட்ட இப்படிதான் நீங்க காசு கொடுப்பீங்களா? வைங்க, முதல்ல நீங்க எல்லா சுக துக்கத்திலையும் ஒன்னா தான் இருக்கும். இவர் பொண்டாட்டியும் இவர் மனசுக்கு ஏத்த மாதிரி நல்லா பாத்துப்பாங்க. செல்வம் இங்கே தான் இருக்கிறான். அவன் எப்படி சவாரி போக முடியும்? ஏன்? அப்பா காலையில ஃபுல்லா ஏத்திட்டு வந்து படுத்துட்டான். டேய் இந்நேரத்துல அவன் குடிக்க மாட்டான்டா. செல்வம் டேய் முத்து எப்போ வந்த? என்னடா எந்திரா. ஓகே 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 விட்டு. நான் வேலையை முடிச்சுட்டு உடம்பு அலுப்பா இருக்குன்னு வாரத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ குடிக்கிறவங்க. அப்படி பகல்ல குடிக்கிற அளவுக்கு இப்போ உனக்கு என்னாச்சு? முத்து இந்த குடும்பம் சொந்தம் மிஸ் பண்ண உனக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இது வேற விஷயம்டா. அந்த கல்யாணத்தை என் பெரியப்பா பசங்க ரொம்ப தடபுடலாம் நடத்தின. என் பெரியப்பா பசங்க பண்ண அளவுக்கு அவருக்கு மரியாதை இருக்காதுடா. சரிடா, ஃபங்க்ஷன் நல்லபடியா பண்ண வேண்டியதானே? அவ்வளோ சீக்கிரம் வந்துடாதுல்ல. நானும் நிறைய இடத்துல கடன்லாம் கேட்டு பார்த்து எங்க அப்பா கூலி வேலை பார்த்து எங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுடா. அதான்டா இப்படி மற்றவங்க வீட்டில் நடக்கிறத பார்த்து மனசை தேத்திக்கணும். அதுக்காக இது கூட என்னால செய்ய முடியலடா. டேய் எதுக்கு நீ அழுவுற? அதனடா புத்து. டேய் காசெல்லாம் வரும். நம்ம என்ன பெரிய பணக்கா போகுது, பார்த்துக்கலாம். நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணு. போறேன். நான்லாம் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அப்புறம் ஒரு ஃபுல் கிரில் சிக்கன். சம்பளத்தை விட மாசம் இதுக்கே பெரிய செலவு. You understand? எதுக்கு வெச்சுக்கோ. 3 பேர் இருந்தா ஸ்டார்ட் ஆகாதுடா. Free Fire India. பட்ட பட பட படம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்றாங்க. யாரும் ஸ்டார்ட் பண்ண இது பண்ணீங்கன்னா முடிஞ்சு. போடா பாத்து. போடா. நீ போடா. ஏய் ஜான் எங்க இருக்கற? இது அங்கேயே இரு. ஓகே என்கிட்ட வர. டேய் இரு வர வாப்பே. அடே எனக்கு புரியல. நாளைக்கு வந்து பாருங்கடா, என் கிளாஸ்ல அத கிரியேட் பண்ணுங்க. ஹெட் தேர். பாவி டிமிட்ரிலே இருந்திருக்கலாம். bro அடிச்சம் bro இதுவே bro. First doom. டேய் ரன் சூப்பரா வெற்றி காட்டு. இது பண்ணி எடுத்துச்சா? அட உட்கார்ந்து help me. ஒரே அடி நான் வெளிய போக மணில வாங்காம பாரு. Double takedown. டேய் வை என்கிட்ட நின்னுக்கலாம்டா. டிமிட்ரி போடுவான் 3 செகண்ட்ல போலாம். இதா இருப்பான். கீழ இறங்கிட்டான். அது ஒத்துங்க 3 செகண்ட்ல கேரக்டர் சேர்த்தி. அப்புறம் கீப் பண்ணானே. டேய் இன்னும் சொல்றேன் இல்ல. ஒழுங்கா ஸ்மார்ட் பண்ணி Dress போட்டு வா. குதிக்கும் போது நீ டிமிட்ரியே போட்டேன். நான் போட உனக்கு பவர் ஆக்டிவேட் ஆனோனே நான் போட்டேன். நீ கீழ போய் செத்து போனேன்னு நானே விட்டுறேன். சரி விடு என்ன பண்றது? அவனையும் காணோம். ரைட் சைடு அவனையும் ரைட் சைடு ஒரே ஒரு ஓடுறான்டா. என்கிட்ட எவனா இருக்கானா? வரும் அவங்க கூட தான் நிறைய பேர் இருப்பாங்க. என்கிட்ட 2 பேரு அந்த லாங்ல இருக்கான். டேய் அப்படியே இரு. ரொம்ப லாங்ல தான் இருக்கான். ப்ரோ இங்க அடிச்சது. டேய் லாங்ல இருக்கான். பாட்டா First doom. போறான் பாத்தியா? அங்க இன்னொருத்தர் இருக்கான்டா. 1 நம்பர் பேசினால தயா பேசினானா? நான் பேசவே இல்லடா. அப்ப 1 நம்பர் தமிழ்ல நினைக்கிறேன். மாட்டான்டா. ஒரே ஒரு புல்லட் அடி, ஒரு புல்லட் அடி நாட்றாவன். ஏன் நடத்த வேண்டாம் பாரு. அவன் அடி. 3 பேர் 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 3 பேர்
என்ன ப்ரோ பண்ற? நான் தான்டா